நாங்கள் பிரஸ்டன் போயிட்டுருக்கோம். ஓகே, இது எங்க பாப்பா, அதனால நாங்க 2 பேரும் அப்படிதான் சொல்லிட்டு இருப்போம். பாப்பாயா இவ பேர் ஆறு. அதனால நான் வந்து என்ன பண்ண தெரியுமா, நீங்க அது இந்த மாதிரி பண்ணு. இன்னைக்கு சாட்டர்டே. பிரஸ்டன் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் ப்ரொவிஷன்லாம் வாங்க வேண்டியிருக்கு. சரி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு வந்து வழி விட்டுட்டு இங்கே வெயிட் பண்ணுறாங்க. சிக்னல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இப்படி வெயிட் பண்ணி தான் போகிறாங்க. நாங்கள் மாஸ் ஹைப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம், பிரஸ்டனில் இருக்குது. நாங்கள் போனோன்னு ஃபஸ்ட்டு எடுத்தது பூஸ்ட்டை பார்த்து 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நமக்கு கண்ணில் பட்டோன்னு அதை தானே ஃபஸ்ட்டு எடுக்கணும், எடுத்தாச்சு. இது மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம், எது எது இங்கே கிடைக்கலையோ அது எல்லாமே போயிட்டு பிரஸ்டனில் வாங்கிட்டு வந்துடுறது. அப்படி இல்லைன்னா லண்டன்லேருந்து எல்லாமே ஆன்லைன் டெலிவரி இருக்குது, அதில் ஆர்டர் பண்ணிடுவோம். எல்லா ப்ரொவிஷனும் வாங்கி முடிச்சுட்டு மேலே போனால் மண்சட்டி அவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இந்த ஊரில் கூட மண்சட்டியெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு தான் இருந்தது. கடைக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நமக்காகவே இந்த கடை திறந்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த பாத்திரத்தெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். மாஸ் ஹைப்பர் மார்க்கெட்டில் தேவையான பொருளெல்லாம் வாங்கி எடுத்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கடைக்கு தான் வந்திருந்தோம். இங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் மட்டும் வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ தான் மாஸ் ஹைப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அதனால தான் அங்கே போய் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த கடையில் வந்து என்னென்ன இருக்கோ எல்லாமே தேவையானதெல்லாம் வாங்கிட்டு ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஷாப்பிங் பண்ணுறதுக்கே நாங்கள் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அடிக்கிற குளிரில் வெளியே வரவே பிடிக்காதுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறதுக்கு மட்டும்தான் வீட்டிலேருந்து வெளியே வரதே. இல்லாட்டி வீட்லேயே தான் இருக்கணும்னு தோணும். சம்மர் வந்ததுக்கப்புறம் தான் நல்லா வெளியெல்லாம் போக முடியும். இதுவும் ஜனவரியிலலாம் ரொம்ப வந்து குளிராகவே இருந்தது. இப்போ வந்து பிப்ரவரியில் ஒரு 6 டிகிரி 7 டிகிரியில் இருக்குது. ஜனவரியிலலாம் 2 டிகிரி 3 டிகிரி -1 அப்படி தான் போயிட்டு இருந்தது. எப்படா இந்த ஜனவரி முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இங்கே வந்து எல்லா பருப்புமே இருந்தது. இந்தியன் வெரைட்டிஸ் எல்லா பருப்புமே லைனாக இருந்தது. இந்த பாக்கெட்டில் 2 இந்த பாக்கெட்டில் 2ன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுறதுங்க. ஆனால் பில்லு போடுறப்ப தான் தெரியும் எவ்வளோ பில்லு வந்தது அப்படின்னு. வெஜிடபிள்ஸ் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் பார்த்தோன்னே இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா இல்லை, எல்லாத்துலேயும் 2 எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு எனக்கு வெஜிடபிள் பிரச்சனையே இல்லை. ஷாப்பிங் முடித்தோடனே பக்கத்துலேயே ஒரு வெஜிடேரியன் டைனிங் இருந்தது, அங்கே போயிட்டோம். நாங்கள் ரெஸ்டாரண்ட் தேடி பார்க்குறப்போ மோஸ்ட்லி எல்லாமே ஈவினிங் வந்து 5 o'clock மேலே தான் ஓப்பனிங்கே இருந்தது. சரி ஓகே, பக்கத்தில் இந்த இருக்கே, சரி நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் இந்த கடைக்கு வந்தோம். ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. இது புலாவ், இது கோபி மஞ்சூரியன், ஹக்கா நூடுல்ஸ். எங்கே போனாலும் நான் தோசை ஆர்டர் பண்ணாமல் இருக்க மாட்டேங்க. ஒரு தோசை கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிடுவேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம்.